பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு செலவாத்தை பார்க்க போகிறோம். நிறைய செலவாத்துகள் இருக்குது. அதில் இது ஒரு சிறப்புக்குரிய செலவாத்து. இன்னும் நபி அவர்களுக்காகவே அல்லாஹ் சில அடையாளங்களை ஏற்படுத்தினான். அது சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு செலவாத்துன்னு சொல்லலாம். இந்த செலவாத்தை ஓதுங்க. அதிகமானவங்க இதை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த செலவாத்தை ஓதி முடிங்க. நிச்சயமாக இதன் மூலமாக உங்களுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக உங்களுடைய தேவைகள் எதுவோ இல்லை ஹாஜத் எதுவோ அதை வச்சு இதை ஓதி பாருங்க. இப்போ அந்த செலவாத் என்னன்னு பார்க்கலாம். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலா சய்யிதினா முஹம்மதினில் நபியில் உம்மியில் ஹபீபில் ஆலில் கத்ரில் அலீமில் ஜாஹி வாலா ஆலிஹி வஷஹ்பிஹி வசல்லிம். இது பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவங்க ஓதக்கூடிய இல்லை கேள்விப்பட்டிருக்கக்கூடிய செலவாத்தில் நம்ம தெரிஞ்ச வார்த்தைகள் தான் எல்லாத்துலேயும் வரும். இருந்தாலும் 1-2 சிறப்புகள் அதில் சேரும். இதில் 2 சிறப்புகள் சேர்ந்துருக்கு. என்னென்னா, ஒன்று நபி அவர்களே உம்மி நபின்னு நம்ம சொல்கிறோம். உம்மி நபின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரியாதவர்கள்னு அர்த்தம். அதனால் அல்லாஹ் என்ன பண்ணனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உம்மியாக படைத்தான். மற்றவங்க எல்லாருமே எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எழுத படிக்க தெரிஞ்சவங்க தான் இந்த குரானை எழுதியிருக்காங்கன்றவாங்க. ஆனால் ஒரு உம்மி நபியாக வரும்போது அங்கிருந்த சஹாபாக்களுக்கே, அதாவது மக்கத்து காஃபிர்கள் ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் தான் இஸ்லாத்தை தழுவினாங்க. அப்போ முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சுன்னா, இவங்களுக்கு எழுத தெரியாதே, படிக்க தெரியாது, அப்போ இவங்கனால குரான் மாதிரியான ஒரு விஷயத்தை எழுத முடியாது அப்படிங்கிறதை புரிஞ்சு கொண்டாங்க. குரான் அப்படிங்கிறது இப்போ புத்தக வடிவில் நமக்கு கிடைச்சாலும் அப்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆயத்தாக சூறாவாக வந்துட்டே இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு இது வரும்? அப்போ இவங்களுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கறதுக்கும் இல்லை, இவருக்கும் எழுத படிக்க தெரியாதுன்னா இது கண்டிப்பாக இறைவனுடைய சக்தி தான், இறைவன் தான் இறங்கி கொடுக்குறான் அப்படிங்கிறதை நம்ப ஆரம்பித்தாங்க மக்கள். அதனால தான் அல்லாஹோ அதை ஒரு அத்தாட்சியாக ஆக்குனா. அதனால் இது ஒரு கௌரவமான வார்த்தை. நபி அவர்களே உம்மி நபின்னு சொல்கிறது ஒரு கௌரவமான வார்த்தை. அப்போ அதை சொல்கிறோம். ரெண்டாவது என்ன சொல்கிறோன்னு பார்த்தோம்னா, இதில் உயர்ந்த அந்தஸ்துள்ளவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஒரு இடத்துல என்ன சொல்கிறோம், படிக்க எழுத தெரியாதவர்னு சொல்கிறோம். அப்படி சொன்னாலும் அது உயர்ந்தது தான் அப்படின்னு காட்டக்கூடிய அடுத்த வார்த்தை என்னது, உயர்ந்த அந்தஸ்துள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செலவாத்தில் சொல்கிறோம். அப்படின்னா அல்லாஹ்வே உம்மி நபியான நபி அவர்கள் மீதும் இன்னும் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்துள்ளவர்களாக இருக்காங்க, அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் உன்னுடைய பரக்கத்தை புலி அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அவர்களை கண்ணியப்படுத்துகிறோம். கண்ணியப்படுத்தி என்ன கேட்குறோம், அவர்களுக்கு ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் அல்லாஹ் இடத்துல கேட்குறோம். நிச்சயமாக நம்ம எப்படி ஒருத்தவங்களை பார்க்கும் போது சலாம் சொல்கிறோமோ, சலாம் சொல்கிறது அல்லாஹுடைய சாந்தியும் ரஹ்மத்தும் உண்டாவதாக அப்படின்னு சொல்லிட்டு அது அல்லாஹோ அவர்களுக்கு எப்படி சாந்தியை கொடுப்பானோ அதே மாதிரி நம்ம இங்கேருந்து சலவாத் சொல்வதன் மூலமாக நபிக்கு நம்மளுடைய சாந்தியை நம்ம அல்லாஹ் இடத்துல துவா செய்து எத்தி வைக்கிறோம். அது பார்த்திங்கன்னா பதிலுக்கு நபி அவர்களும் நமக்கு என்ன பண்ணுவாங்க, பதில் சொல்லுவாங்க அந்த சலாமுக்கு. நபி அவர்கள் மீது சலாம் சொல்கிறது அப்படிங்கிறது வெறும் நன்மைக்குரிய காரியம் மட்டும் கிடையாது, பல சிறப்புகள் கொண்டதாக இருக்குது. 10 நன்மைகள் எழுதப்படும், 10 பாவங்கள் மன்னிக்கப்படும், 10 தரஜாக்கள் உயர்த்தப்படும், அல்லாஹுடைய ஆசீர்வாதம் அதாவது அருள் 10 மடங்காக கிடைக்கப்படும், எல்லாத்துக்கும் மேலே அவங்களுடைய தேவைகளும் நிறைவேற்றப்படும், மறுமை நாளில் நபி அவர்களுடைய பரிந்துரையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்படும். இவ்வளோ சிறப்புகள் நபியின் மீது சலாம் சொல்வதன் மூலமாக நமக்கு கிடைக்குது. மனிதர்களுக்கு சலாம் சொன்னால் வெறும் ஒரு 10 நன்மை தான் அந்த சமயத்தில் கிடைக்கும். நபியின் மீது சலவாத் சொல்கிறது அதிகமான சிறப்புகள் நம்ம கொடுக்குது. ஆனால் நம்ம மனிதர்களை பார்த்தா கூட சலாம் சொல்கிறோம், நபிக்கு நம்ம நினைத்து நினைத்து சலாம் சொல்வதே கிடையாது. நீங்கள் இந்த சலவாத்தை ஒரு 100 முறையாவது நியத்து வைத்து ஓதி பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹ் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை இந்த உலகத்திலையும் சரி மறுமையிலையும் சரி தருவான். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வே போதுமானவன். நம்ம பயன் தரக்கூடிய அமல்களை தான் குறுகிய நேரத்தில் போட்டுட்ருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. நம்ம வீடியோக்கள் பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறவங்க ஒரு ஹதியாவாக அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.